ஹாய் பிரைஸ் லாட். பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியங்கள் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியை நம்ம எப்படி அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் முதல்ல ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பாவமான காரியங்கள், பாவமான சிந்தனைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒதுக்கி வைக்கணும். அது உங்களால் முடியல அப்படின்னா, அதாவது சிலரோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த காரியத்தை விட்டு என்னால் வெளியில் வர முடியலையே, இந்த காரியத்தை என்னால் மறக்க முடியலையே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலையேன்னு சொல்லி நம்மளாலேயே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாத காரியங்கள் நிறையா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே இந்த பாவ காரியங்களில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, உம்முடைய இரத்தத்தினால் என் பாவத்தை கழுவி என்னை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆவி ஆத்தும சரீரம் அனைத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து பாருங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் பாவங்களை அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியோடைய வரம் கண்டிப்பாக லைஃப்பில் இன்னைக்குள்ள காலத்துக்கு நம்ம வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வரம் நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறீங்க சொல்லுங்கள். அந்த விருப்பம் இருந்தால் தான் நம்ம அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா ஏனோதான நம்ம ப்ரேயர் பண்ணி ஏனோதானன்னு வந்தால் வரட்டும், வரலைன்னா போட்டோம்னா அந்த வரம் நமக்கு கிடைக்காது. ஏசப்பாவுடைய சொந்த பிள்ளையாக மாறணும். அவருக்கு சாட்சியாக அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியையும் நாம் பெற்றிருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் வரம் முதல் 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 ரொம்ப ஒரு பெஸ்டான விஷயம்னா பார்த்துக்கோங்க. அதாவது ஏசப்பா சொல்லியிருக்காங்க, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரையும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்காங்க. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வேணும், உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா வாஞ்சையா அவரிடத்துல கேளுங்க. நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய புத்திர சுவிகாரங்களாக இருக்கிறோம். ஸோ ஏசப்பா நம்மளை கேட்டால் நமக்கு கொடுப்பாங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கேட்டு நம்ம அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கையா இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோமா? ஸோ எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வெற்றியாய் வாழணும் அப்படின்னா அதற்கு முதல் பங்கு வகிக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய வரம். சரிங்களா? அநேக வேதாகமங்களுடைய வசனங்களை படிங்க. ஜெபிக்கும் பொழுது வசனத்தை படித்து, வசனத்தை மனப்பாடமாய் வைத்து, வசனத்தை அறிக்கையிட்டு, உங்களுடைய காரியங்களுக்கு ஏற்ற வசனங்கள் அநேக வசனங்கள் வேதாகமத்தில் இருக்குது. ஸோ அந்த வசனத்தை அறிக்கையிட்டு அதற்கு ஈடாக அந்நிய பாஷைகளில் பேசுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வாழ்க்கை வெற்றிகரமாய் மாறும். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.